புதுசாக நட்ட சாமந்தி செடி இது. இப்போ தான் நம்ம நட்டிருக்கிறோம். ரொம்ப நாளாக அப்படியே சின்ன பாட்டிலே இருந்தது. நான் இப்போ நட்டுட்டேன். இந்த செடி எப்படி நட்டேன்னு வேறு வீடியோவில் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இப்போ பண்ணுறது. இப்போ இது போல் நம்மளுக்கு பூத்த பூவெல்லாம் வந்து சீடுக்கு சில பூவெல்லாம் வந்து சீடுக்கு விட்டுடணும். சீடு வருதான்னு பார்க்கணும். ஏன்னா நானும் போட்டதில்லை எப்போவுமே இதுலேருந்து. சீடு வந்து சில பச்சை பூ கூட வரும்னு சொல்லுவாங்க. நான் போட்டு பார்த்துட்டேன், சரியாக வரல. நம்ம அப்பப்போ ட்ரை பண்ணிக்கினே இருக்கணும். ஆனால் நான் வந்து சீடு காய வச்சிடலாம் பூவுக்குன்னு சொல்லிட்டு பூ காய வச்சுட்டேன். ஃப்ளவர்ஸ் நீங்கள் அப்படியே 1-2 விட்டுட்டு மற்றதெல்லாம் கட்டிங்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா செடியை அந்த காஞ்ச பூவிலெல்லாம் சீடு வருதான்னு நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணணும்னா பாருங்கள், சாமந்தி செடி பாதி அளவுக்கு நீங்கள் கட் பண்ணணும். அதாவது இவ்வளோ பெரிய செடியாக இருக்குது, பாதி கட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நிறைய பிரான்ச்சஸ் எழும்பி வரும். இந்த பூமிக்குள்ளேருந்து பாட்டுக்குள்ளேருந்து சொல்கிறேன். இது போல் சின்ன சின்ன கட்டிங்ஸ் கூட நீங்கள் பாதி கட் பண்ணிவிட்டு வேர் பிடிக்கிறதுக்கு வச்சிடலாம். இது போல் கட் பண்ணிட்டிங்கன்னா நிறைய தளிர் வரும் சாமந்தி செடியில். பூ போகுது மொட்டு போகுதுன்னு சொல்லாமல் மொட்டு பூ எல்லாம் கட் பண்ணிடணும். பாதி அளவு கட் பண்ணிட்டா சூப்பராக வரும். இப்போ இந்த 2 பூ நம்ம சீடுக்கு விட்டுடலாம், மற்றதெல்லாம் கட் பண்ணிடணும். அதாவது கொஞ்சம் பெரிய பூ தான் நீங்கள் சீடுக்கு விடணும், அப்போ தான் நல்லது. இது பெரிய பூவாக தான் இருந்தது. ட்ரை ஆனவுடனே நம்மளுக்கு சைஸ்லாம் கம்மியாக தெரியும். இது போல் நான் கட் பண்ணிட்டேன். பாருங்கள், இங்கே மட்டும் இருக்குது, இதுவும் நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணால் தான் நல்லது. இது போல் எல்லோ லீஃபு அதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டுடணும். எடுத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ண உடனே மஞ்சள் தடவணும் இந்த கட் பண்ண இடங்களெல்லாம். அப்போ தான் நல்லது, டிசீஸ் வராமல் இருக்கும் பிளான்ட்டில், சாமந்தி செடிக்கு. அது சொல்கிறேன் நான். நீங்கள் வந்து கொஞ்சமாக வேப்பலை தண்ணி மஞ்சள் தண்ணி எல்லாம் கூட ஸ்ப்ரே பண்ணலாம் செடிக்கு மேலே, அப்போ தான் நல்லது. புது சாமந்தி செடி வாங்கி நட்டதுக்கப்புறமா பாதி அளவு நம்ம கட் பண்ணிட்டோம்னா சூப்பராக பாட்டுக்குள்ளேருந்து கண்ணெல்லாம் எழும்பி வரும். இங்கே நிறைய பிரான்ச்சஸ் போடும் சாமந்தி செடியில். கிரிசாந்திமம் பிளான்ட்டுக்கு இப்படி தான் நீங்கள் பராமரிக்கணும். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.